ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு போனஸ் சேனல் 27. இன்றைக்கி நம்ம தேங்காய் போலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தேங்காய் போலி செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 200 கிராம் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். மைதா மாவு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் உப்பு, மஞ்சள் பொடி ரெண்டுமே மாவில் நல்லா மிக்ஸ் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய், ஒரு டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. நெய், ஆயில் ரெண்டுமே சேர்த்து செய்கிறதால மாவு நல்லா சாஃப்டாக வரும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இது கூடவே இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு நல்ல மாவை பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு மாவை நல்லா பிசைகிறோமோ அந்த அளவுக்கு போலி நல்லா சாஃப்டாக வரும். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு மணி நேரத்துக்கு இதை மூடி வச்சிடலாம். அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாகும். இதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போது போலிக்கு தேவையான ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு அரை மூடி தேங்காய் நான் துருவி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் சேர்த்துட்டு இதை ட்ரையாக வறுத்துக்கலாம். தேங்காயில் ஈரத்தன்மை கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ பாருங்கள், தேங்காய் நல்லாவே வறுபட்டுருச்சு. இதை ஆற வச்சுட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே அரை கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் அரை கப் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். கூடவே அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. நம்ம அரைச்ச தேங்காய் வெல்லத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. அப்போ தான் எல்லா போலியும் ஈவனாக ஒரே அளவில் இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்முடைய மாவு நல்லாவே ஊறிடுச்சு. இதையும் சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம உருட்டிக்கலாம். இதே மாதிரி ஈவனாக உருட்டிக்கோங்க. இப்போது போலி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு இலை இல்லைன்னா ஆயில் கவரில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அதில் நம்ம ரெடி பண்ண மாவு உருண்டையை வச்சு ஃப்ளாட்டாக தட்டிக்கோங்க. இந்த மாதிரி இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபில்லிங்கை வச்சுட்டு எல்லா பக்கமும் சேர்த்து நல்லா கவர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கைகளால் நல்லா உருண்டையாக உருட்டிட்டு இப்போ மறுபடியும் இலையில் வச்சு ஃப்ளாட்டாக தட்டிக்கோங்க. தட்டும்போது கையில் அப்பப்போ கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் தட்டுறதுக்கு ஈஸியாக வரும். இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சூடாக இருக்கிற பேனில் நம்ம இலையை திருப்பி போட்டுட்டு மேலே இந்த மாதிரி லைட்டாக தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா இலையை எடுத்துடலாம்.
3 மினிட்ஸ் ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக எண்ணெயோ நெய்யோ அப்ளை பண்ணிக்கோங்க. மேல் பக்கம் இந்த மாதிரி லைட்டாக முருகலாக வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வெளில எடுத்துடலாம். நம்முடைய தேங்காய் போலி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு சர்விங் பிளேட்டில் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.